அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மலர் மருத்துவம் வகுப்பு ஏப்ரல் 20 அதாவது நாளைக்கு ஆரம்பமாகுது. நாளைக்கு மதியம் 12 மணிக்குள்ளே டைம் இருக்குது. யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ வாட்ஸ்அப்பில் புக் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது சாதாரண ஒரு வீடியோவாக கூட கடந்து போயிடலாம். ஆனால் இதை கேட்டு நீங்கள் முடிக்கும் பொழுது இது ஒரு சாதாரண வீடியோ இல்லை, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அனுபவம்னு நீங்கள் உணர்வீங்க. என்ன நினச்சாலும் அதை அடைய முடியுங்க, நம்புங்க. அது என்னவா வேணா இருக்கட்டும், என்ன விதமான ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இப்போ இருங்க. உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், பணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கலாம், இல்லை கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கலாம், ஒரு எய்ம் வச்சுருக்கலாம், கோல் வச்சுருக்கலாம், இது வரைக்கும் நான் ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். எதுவாக வேணா இருக்கட்டும், இப்போ சொல்ல போகிற இந்த விஷயத்தை பொறுமையாக கேட்டு உள்வாங்கி நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கேட்டபடியே நடக்கிறத பார்ப்பீங்க. இது சத்தியமான உண்மை. மேஜிக் பண்ணுறதோ இல்லை இது மந்திரமாயம் பண்ணி தானாக நடந்துருதா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த உண்மை. இதுக்கு பேர் தான் தியானம்னு சொல்லிக்கலாம், ஆழ்மன தியானம்னு சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் நம்ம இப்போ தியானம் பண்ண போகிறதில்ல. எது மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்கள் லைஃப்பில் எந்த ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நினச்சபடியே நடக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிறத கொஞ்சம் பொறுமையாக முழுமையாக கேளுங்க. சரி, இப்போது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. உங்கள் மொபைல் ஃபோனு, உங்களோட பழைய எண்ணங்கள், உங்களுக்கு டென்ஷன் இருந்தால் அந்த டென்ஷனு, கோவம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக இப்போ நம்ம ஒதுக்கி வச்சிட போகிறோம். ஓகேவா? இதை கேட்குறது வேணால் இப்போவா இருக்கலாம், ஆனால் இதை பண்ணுறது இரவு பொழுதாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகாலை பொழுதாக இருந்தாலும் சரி, ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ கேட்டுக்கோங்க. ஆனால் இரவுலையோ இல்லை அதிகாலையிலையோ அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து நிதானமாக ஒரு மூச்சை பொறுமையாக இழுத்து விடுங்க. முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த மூச்சு எடுத்து விழுத சொல்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. ஒரு 2-3 தடவை திரும்ப அப்படியே பண்ணுங்க. அப்படி எதுக்காக பண்ண சொல்கிறது அப்படின்னா, நம்ம ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம இந்த வெளி உலகம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்மளோட எண்ணம் கட் ஆகும். அதாவது தேவையில்லாத ஏதோ திங்க் பண்ணியிருக்கலாம், ஏதோ டென்ஷனில் இருக்கலாம், மற்றவங்கள பற்றி நினச்சிட்ருக்கலாம், ஒரு விஷயத்தை, வேலையை பற்றியோ, பொருளாதாரம் எது வேணா இருக்கட்டும், அதை யோசிச்சிட்டே இருக்கோம்ல, அது அப்படியே முதல்ல கட் ஆகணும். அப்போ தான் பிரபஞ்சத்துக்கு கூட நம்மளால் கனெக்ட் ஆக முடியும். ஸோ இந்த மூச்சை இழுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வெளி உலகத்தில் இருக்க மாட்டீங்க, உங்களுக்கான உள் உலகத்தில் இருப்பீங்க. உங்களோட உள் உலகம்னா என்னது? ஆழ்மனம்தான். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை உருவாக்குற அந்த இடம் வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு. நம்ம எல்லோருக்கும் இருக்கிற ஒரு ஆழ்மனம், அது சைலண்ட்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப சக்தி உடையதாக பவர்ஃபுல்லாக வேலை செய்யுதுங்க. நீங்கள் தினமும் உங்களுக்குள்ளே பேசுகிற வார்த்தைகள் இருக்கலாம், அது எல்லாத்தையும் இந்த ஆழ்மனம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரெக்கார்டு தானாக ஆகிட்டே இருக்கும். அது உங்களை ஜட்ஜ் பண்ணாது, உங்களை கொஸ்டின் கேட்காது, ஆனால் நீங்கள் சொல்கிறத அப்படியே செஞ்சு கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஒரு வீடு கட்டணும்னா நம்மளுக்கு என்ன மாதிரி வீடு வேணும் அப்படிங்கிறத நம்ம என்ஜினியர்ஸ் கிட்ட சொல்கிறோம் இல்லையா, இப்படி கட்டி கொடுங்க, அப்படி கட்டி கொடுங்கன்னு. நம்ம சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே அதே மாதிரி கட்டி கொடுத்தா தானே நமக்கு பிடிக்குது. அப்போது நமக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத நமக்கு தெரியும், ஆனால் அதை கரெக்டாக நம்ம சொல்லணும்ல. நம்ம உள்ளே ஒன்று நினச்சிட்டு வெளியில் வேறு வார்த்தைகளை வெளிப்படுத்தலாமா? அப்போ நம்ம என்ன வார்த்தையை வெளிப்படுத்திட்டோமோ அதுதான் அவர் வீடியோ கட்டி கொடுப்பார். அப்போது நமக்கு என்ன வேணும், என்ன மாதிரி நம்ம மைண்டில் இருக்குது, இமேஜின் இருக்குங்கிறத நம்ம தான் சொல்லணும். நீங்கள் சொன்னதை அப்படியே ஒருத்தங்க கேட்டு க்ரியேட் பண்ணி அப்படியே உருவாக்கி கொடுத்தா அதுதாங்க இந்த பிரபஞ்சம். நீங்கள் சொல்கிறது, நீங்கள் நம்புறது, நீங்கள் உணர்றது, இது எல்லாமே சேர்ந்து தான் உங்கள் வாழ்க்கையில் ரியாலிட்டியாக, அதாவது உண்மையான விஷயமாக மாறுது. நீங்கள் ஒரு நாளாவது கவனிச்சிருக்கீங்களா, நீங்கள் ரிப்பீட்டாக பண்ணுற அந்த தாட்ஸ், எண்ணங்கள் இருக்குல்ல, அதே மாதிரி சுச்சுவேஷனு உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வரும். உங்களுக்கு எந்த எண்ணம் திருப்பி 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 தோணிக்கிட்டே இருக்கோ
அதே சூழ்நிலை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? இது தானாக நடக்குதா? இல்லை, இது கிரியேஷன், அதாவது உற்பத்தி. நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை சொல்கிறீங்க, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆழ்மனம் என்ன பண்ணும்? கேட்குது, சரி இவனுக்கு முடியலன்னு சொல்கிறான் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடியாத மாதிரியே அவங்களோட ரியாலிட்டியை உருவாக்கி தரேன். அவனுக்கு எந்த சூழ்நிலையிலையும் எதுவுமே முடியாது அப்படின்ற மாதிரியே அவனுக்கு சூழ்நிலையை நான் கொடுக்குறேன்னு நமக்கு கொடுத்துது. நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு லக்கே இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்காது, நடக்காதுன்னு. அப்போது ஆழ்மனம் என்ன சொல்லுது? ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அது அப்படியே சரி ஓகே உனக்கு லக் இல்லாத வாழ்க்கையே நான் கொடுத்துடுறேன். அப்போது யோசிச்சு பாருங்கள், நம்ம சொல்கிற வார்த்தைகளை நம்ம ஆழ்மனம் எவ்வளோ டீப்பாக பதிய வைக்குது. அப்போ எவ்வளோ பாசிட்டிவ் வார்த்தைகளை நம்ம சொல்லணும். அப்படியா நம்ம சொல்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கோவத்தில் வார்த்தையை விட்டுடுறோம். அதிகமான சந்தோஷம் வந்தால் சந்தோஷத்துலேயும் என்ன பேசுகிறோன்னு தெரிய மாட்டேங்குது. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி எதிர்மறை வார்த்தைகளை எக்கச்சக்கமாக விட்டுடுறோம். அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? என்னால் முடியும், நான் பண்ணுவேன், எனக்கு வேண்டியது என்கிட்ட வந்தே தீரும்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சதுன்னா இந்த பிரபஞ்சமும் அதையே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குங்க. இப்போது இரவு நேரம் நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்து கண்களை மூடிட்டீங்களா? உங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தோணுதோ அந்த வாழ்க்கையை அப்படியே கண்கள் மூடி கற்பனையில் பாருங்களேன். நீங்கள் ஆசைப்படுற வேலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கனவு கண்ட அந்த வீடாக இருக்கலாம். நீங்கள் வாழணும்னு நினைக்கிற அந்த வாழ்க்கையை எப்படிலாம் ஆசைப்படுறீங்களோ ஒரு அணு கூட மாறாமல் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இன்ச்சு பை இன்ச்சாக யோசிங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு அழகான வீடு கட்டணும்னா அந்த வீடு எப்படி இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், அவுட் சைடில் என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், செடி வைக்கணுமா, செடிலாம் இருந்தால் எப்படி இருக்கும், உள்ளே அப்படியே போனால் நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் வேணும், ஏன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேங்க லைஃப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இது மாதிரிலாம் இடம் வேணும், இப்படிலாம் இருக்கணும்னு அதை அப்படியே கற்பனை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கற்பனையில் கொண்டு வாங்களேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஃப்யூச்சரில் எப்பயோ நடக்க போகுதுன்னு நினச்சி பண்ணக்கூடாது. இது ஏற்கனவே உங்கள் ரியாலிட்டி, அதாவது உண்மையாகவே நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் அதை அப்படியே உணர்ந்து செயல்படுத்தி பாருங்களேன். அந்த உணர்வை அப்படியே உணருங்க. நான் சொல்ல சொல்ல செஞ்சு பாருங்களேன், அப்படியே உணருங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வேலையில் போய் சேர்ந்துட்டீங்க, அந்த வேலையில் அப்படியே அழகாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறீங்க, உங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க, தினம் தினம் புதுசு புதுசாக கற்றுக்குறீங்க, நிறைய நல்ல பேர் வாங்குறீங்க, உங்களுக்கு இன்னும் மேலே மேலே இன்க்ரிமெண்ட் கிடைக்கிது, இப்படி எல்லாம் உங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க. இதெல்லாம் நினச்சி பாருங்கள், அப்படியே கொண்டு வாங்க. வெறும் வார்த்தைகள் இல்லாமல் உங்கள் ஆழ் மனசுலேருந்து கற்பனையாக உருவாக்குங்க. அதில் வர சந்தோஷம், அந்த நிம்மதி, அந்த நிறைவு, அந்த அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே உணர்ந்து பாருங்களேன். ஏன் தெரியுமா நான் இதை பண்ண சொல்கிறேன்? நம்மளோட சப்கான்ஷியஸ், அதாவது நம்ம ஆழ்மனம் இருக்குல்ல, அது நம்ம பண்ணுற அந்த கற்பனையும் நம்ம நிஜமாக நினச்சி பார்க்குறோம்ல அந்த உண்மைத்தன்மையும் அப்படியே பதிய வச்சுக்கும். ஏன்னா அந்த ஆழ்மனசுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது உண்மையாக நினைக்கிறீங்களா சும்மா நினைக்கிறீங்களாலாம் தெரியாது. ஆத்மார்த்தமாக நீங்கள் நினைக்கும் போது அது அப்படியே பதிய வச்சுக்கும். அந்த உணர்வு காட்டுறீங்கள, சந்தோஷமான உணர்வை முகத்தில் உணர்றீங்க, ஆழ் மனசில் அப்படியே உணர்றீங்களா, அது அப்படியே அந்த உணர்வை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை அப்படியே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும், உருவாக்க ஆரம்பிச்சிடுங்க. அடுத்த செகண்டே உருவாக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நம்புங்க. நீங்கள் கேட்டதற்கு உண்டான அந்த அடித்தளம் போடுறோம்ல, பேஸ் போட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறோமே, அதை இந்த ஆழ்மனம் செய்ய ஆரம்பிச்சிடும். ஆழ்மனம்ங்கிறது யார்? நம்ம பிரபஞ்சம்தான். இந்த ஒரு தருணம் இருக்குல்ல, அப்படியே உணர்ந்து நீங்கள் அதிலேயே ஒன்றி போயிருப்பீங்கல்ல, இப்போது உங்களுக்குள்ள நீங்கள் மெதுவாக சொல்ல ஆரம்பிங்க, நான் தயாராக இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன், என் வாழ்க்கை என்னை ஆதரிக்கிறது, பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்கிறது. இதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஆழமாக மெதுவாக உணர்வுகளோடு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சியில் எந்த அதிர்வலையில் இருக்கீங்களோ அதே மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கைக்கு வரும். அதனால் நீங்கள் எதை தேர்வு பண்ண போகிறீங்க?
பயமா இல்லை நம்பிக்கையா? சந்தேகமா இல்லை ஸ்ட்ராங்காக நம்புறதையா? முடிவு பண்ணுங்க. நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன் இல்லைங்க, நீங்கள் ஒரு கிரியேட்டர். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்களால் உருவாக்கிக்க முடியும். உங்களோட எண்ணங்களால், உங்களோட ஃபீலிங்ஸால், உங்களோட நம்பிக்கையால் நீங்கள் நினைக்கிறத நிச்சயமாக உங்களால் உருவாக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை உருவாக்குறதே நீங்கள் தான், உங்கள் ஆழ்மனம்தான். பிரபஞ்சம் காத்திருக்குதுங்க நீங்கள் கேட்பதற்காக. நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறதுக்காக, நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறது. என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உங்களுக்கு ரெடி பண்ணி தரத்துக்கு ரெடியாக வச்சுருக்குங்க. அம்மா நம்ம சாப்பாடு இது வேணும்னு கேட்டால் உடனே ரெடி பண்ணிவிட்டு வாம்மா சீக்கிரம் வாம்மா சாப்பாடு வாம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்கள்ல, ரெடியாக இருக்குது ஓடிவா ஓடிவான்னு. அந்த மாதிரி நீங்கள் கேட்கணுன்னு தான் இந்த பிரபஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியான தருணம் இதுதான். கேளுங்க. இப்போ சொல்லுங்க, எனக்கு வேண்டியது என்கிடம் வருகிறது, நான் தயாராக இருக்கிறேன், நான் ஏற்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்குள்ளே நீங்கள் பேசும்பொழுது அன்போடு பேசுங்க, நம்பிக்கையோடு பேசுங்க. ஏன்னா உங்கள் ஆழ்மனம் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஞாபகம் இருக்கட்டும். நீங்கள் கொடுக்குறத அப்படியே உருவாக்கி தரும் நம்ம ஆழ்மனம். அப்போ சொல்லுங்க, நான் அமைதியாக இருக்கிறேன், நான் வெற்றி பெறுகிறேன், என் வாழ்க்கை வளமாக இருக்கிறது. திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே போய் உங்களோட வாழ்க்கையை ரியாலிட்டிக்கு கொண்டு வரும். இதை கேட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் தோணுதோ உட்காந்துட்டுருங்க. எந்த யோசனையும் வராது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் அமைதியான சூழலில் நான் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த எண்ணமுமே வராது. ஒரு அமைதி நிலை தான் நிலவும். அதையும் தாண்டி ஏன் அந்த கேள்வி வராதுன்னா, எப்பயுமே நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, எப்போ கேட்டாலுமே இது நடக்குமா, ஐயோ நம்ம இப்படி கேட்டுட்டோமே, இது உண்மையாகவே நடத்தி கொடுக்குமா, இந்த பிரபஞ்சம் இது செஞ்சு கொடுக்குமா, எவ்வளோ சீக்கிரம் நடக்கும், இதெல்லாம் நமக்கு தோணும் இல்லையா? எப்பயுமே தோணும். ஆனால் இந்த வாட்டி ஏன் அது தோணாது அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ பொறுமையாக நிதானமாக உங்கள் ஆழ் மனசுலேருந்து கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்குறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் இனிமே தான் வேணுங்கிற மாதிரி கேட்கல, ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினச்சி அதுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலைமையை இந்த பிரபஞ்சத்துக்கு காட்டி சொல்லியிருக்கீங்க. அப்போது மிகப்பெரிய நன்றி ஒன்று நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதனால தான் இந்த கேள்வி நமக்கு வராது, நன்றி உணர்வு தான் வரும். ஏன்னா ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குன்னு தானே நீங்கள் நினச்சி இந்த விஷயத்த பண்ணுறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உங்களோட இந்த புற உலகில், அதாவது நம்ம லைவாக நம்ம இன்னும் கொண்டு வரல, ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அதை விதைச்சிட்டோம். இதுதான் வேணும், இப்படிதான் வேணும்னு நீங்கள் கண்ணால் உங்கள் மனக்கண்ணில் இதை பார்த்துட்டீங்க. உங்களோட மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டீங்க. எனக்கு இது கிடச்சிருச்சு, நான் இப்போ சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்கேன், அவ்வளோதான். அப்போது இதில் கிடைக்கலங்கிற ஒரு விஷயமே இல்லை இல்லையா? ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குதுல்ல, இதுக்கு நீங்கள் இப்போது மனதார நன்றி சொல்ல போகிறீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள், இந்த இறைவன்கிட்ட சொல்லுங்கள், இறைவா, அன்பு பிரபஞ்சமே, நான் கேட்டதை எனக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை நடத்தி கொடுத்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றி, மிகப்பெரிய நன்றி. இல்லை உங்களுக்கு எப்படி உங்கள் ஸ்லாங் இருக்குல்ல, ரொம்ப நன்றி, இல்லை ரொம்ப க்ளோஸாக பேசுவீங்கள்ல பிரபஞ்சத்துக்கிட்ட, இறைவர்கிட்ட, அந்த மாதிரி நீங்கள் அந்த நன்றியை சொல்லுங்கள். இதை தினமும் செஞ்சுட்டு வாங்க. காலையிலும் இரவுலையும் 2 வேளையும் செய்யலாம், ரொம்ப பெஸ்ட்டு தான். இதை செய்ய 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 எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் கேட்ட விஷயம் நடக்குன்றதை பாருங்கள். ஆத்மார்த்தமாக செய்யணும். அதே மாதிரி இது உண்மையிலேயே உங்ககிட்ட இருக்குன்ற உணர்வோடு செய்யணும். அந்த இருக்குது அப்படின்னா எவ்வளோ அழகான நன்றிகள் நம்ம தினமும் சொல்லுவோம். அதை அந்த நன்றியை ஆத்மாலேருந்து சொல்லணும், உணர்ந்து சொல்லணும், அவ்வளோதான். காசு பணம் எதுவும் நீங்கள் பெருசாக இதுக்கு செலவு பண்ண வேண்டாம். உங்களுக்கான கொஞ்ச நேரத்தை தூங்க போகிற நேரத்தில், அதே மாதிரி எந்திரிச்சோடனே, சில நேரங்களில் காலையில் சில பேருக்கு நேரம் இருக்காது, இரவு செய்யலாம். 2 வேலையும் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப சீக்கிரம் நடக்கும். ஆனால் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது உங்களை நோக்கி, ஆல்ரெடி வந்தாச்சு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.